மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு போலி பணி நியமன ஆணை வழங்கி ஏமாற்றிய ஓய்வு பெற்ற அதிகாரி போலீசில் பிடிபட்டார். தலைமறைவாக இருந்தவரை அவரால் பாதிக்கப்பட்டவர்களே சுற்றி வளைத்து போலீசில் ஒப்படைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் வேலை வாங்கி தருவதாக போலி பணி நியமன ஆணை அச்சடித்து 2 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த சீட்டிங் மன்னன் இவர்தான். டிப்டாப்பாக கோட் அணிந்து மோசடி செய்த இவரின் மகன்கள் ஏற்கனவே கைதாகி சிறையில் இருக்க, தலைமறைவாக இருந்தவரை அவரால் பாதிக்கப்பட்ட மக்களே தேடி கண்டுபிடித்து தூக்கியது எப்படி? ரோல் நம்பர் வந்தோடனே அடுத்த ஆர்டர் எப்படி க்ளீனாக சொல்லிடுவோம். அந்த குண்டோட்டில் உங்களுக்கு அது வந்துடும் எல்லாமே. 2ஆம் தேதி உனக்கு ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு. சரி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள மேலான் மறைநாடு கிராமத்தைச் சேர்ந்தவர் குருசாமி. இவர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். தனக்கு மேலிடத்தில் அதிகாரிகளின் பழக்கம் இருப்பதாக படம் காட்டி வந்தவர் அதனை பயன்படுத்தி மெகா சீட்டிங்கில் ஈடுபட்டுள்ளார். மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் வசூலித்திருக்கிறார் குருசாமி. இதற்கு ஏஜென்ட்டுகளாக குருசாமியின் மகன்கள் இமானுவேல், மோகன்தாஸ், விளாம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் கணேசன் ஆகியோர் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. பக்காவாக திட்டம் போட்டு பட்டதாரி இளைஞர்கள் பலரையும் குறிவைத்து 40க்கும் மேற்பட்டோரிடம் 2 கோடி ரூபாய்க்கும் மேல் பணம் பறித்துள்ளனர். பணத்தை பெற்றதும் சிறிது நாட்கள் கழித்து பணம் செலுத்தியவர்களுக்கு போலி பணி நியமன ஆணைகளை வழங்கி அலைய விட்டுள்ளார். குஜராத், கேரளா என பல்வேறு மாநிலங்களில் வேலை கிடைத்திருப்பதாக கூறி பணம் கொடுத்த இளைஞர்களை சுற்றலில் விட்டுள்ளார். இதனால் ஏமாற்றமடைந்த இளைஞர்கள் குருசாமியிடம் கேட்டபோது சரியாக பதில் கூறாமல் பணத்தையும் தர முடியாது என்று கூறியது மட்டுமின்றி பணம் கேட்டு சென்றவர்களுக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ஏமாற்றமடைந்த இளைஞர்கள் அந்தந்த மாவட்ட எஸ்பி அலுவலகங்களில் புகார் அளித்தனர். இந்நிலையில் மாரநேரி காவல் நிலையத்தில் ஜெயசூர்யா என்பவர் கொடுத்த புகாரில் குருசாமி, அவரது மகன்கள் இமானுவேல், மோகன்தாஸ் மற்றும் கார்த்திக், கணேசன் ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதில் குருசாமியின் மகன்கள் இமானுவேல், மோகன்தாஸ், கார்த்திக் மற்றும் கணேசன் ஆகிய 4 பேரை கைது செய்து விசாரித்தனர். அதில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரையும் ஏமாற்றியது உறுதியாக அந்த 4வரையும் சிறையில் அடைத்தனர். அப்போது தலைமறைவாக இருந்த குருசாமியை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில்தான் வெள்ளிக்கிழமை இரவு கோவில்பட்டி பேருந்து நிலையத்தில் குருசாமி சுற்றித் திரிந்ததை பார்த்து அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் அவரை சுற்றி வளைத்துள்ளனர். பணத்தை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களிடம் வெற்று காகிதத்தில் வேண்டுமானாலும் கையெழுத்து போடுகிறேன், விட்டுவிடுங்கள் என கூறி நழுவ பார்த்திருக்கிறார். ஆனால் ஐயாவின் மோசடி வேலைகளை நன்கு தெரிந்திருந்த மக்கள் நகரவிடாமல் அவரை லாக் செய்து கோவில்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக போலீசார் விரைந்து சென்று குருசாமியை மீட்டு மாரநேரி காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். மாரநேரி போலீசார் மோசடி தொடர்பாக குருசாமியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு போலி பணி நியமன ஆணை வழங்கி ஏமாற்றிய ஓய்வு பெற்ற அதிகாரி போலீசில் சிக்கியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.